ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் வாக். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ, ஆரி அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா கட் பீட் ஆர் டியூப் பீட் ஜிக்ஸாக் ஸ்டிச். இதுதான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து டியூப் பீட் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்மால் டியூப் பீட். நம்ம ப்ரோச்சஸில் வந்து லாங் டியூப் பீட் பார்த்துருக்கோம் இல்லையா, ஆரியில் வந்து இது வந்து டியூப் பீட் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கட் பீட் சொல்லுவாங்க. இது வந்து கிளாஸ் ஒர்க் இது. ஸோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணும் போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கை வந்து கீறிக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம த்ரெட்டை வந்து எடுக்கும் போது மாட்டி த்ரெட்டு வந்து அறந்தும் போகும். சுகர் பீட் நீடில் வந்து துளிப் நீடில் வந்து 14 தான் நான் எடுத்துருக்கேன். வாங்க இந்த ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பென்சிலில் வந்து 2 லைன் போட்டுக்கோங்க. ஸ்கேலில் மேலே கீழே வந்து லைன் போட்டுட்டு அதில் வந்து சிக்ஸாக் போல் நம்ம லைன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், த்ரெட்டை வந்து கீழே எடுத்துகிட்டு போங்க. ஃப்ரேமுக்கு கீழே எடுத்துகிட்டு போங்க. இப்போ நம்ம இங்கேருந்து எடுக்கிறோன்னா ஒரு பேக் ஸ்டிச் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து போடுங்க. ஏன்னா அந்த பேக் ஸ்டிச் வந்து போட்டால் தான் நம்மளுக்கு வந்து போகிற ஒர்க் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பிரியாது. பார்த்தீங்களா, இப்போ பேக் ஸ்டிச் போட்டோம் இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், ஒரு சுகர் பீடும் ஒரு டியூப் பீடும் எடுக்கிறேன். எடுத்துட்டு நம்ம இந்த த்ரெட்டில் வந்து நீங்கள் ஆட் போடுங்க. பார்த்தீங்களா, இல்லை நீங்கள் வந்து தனித்தனியாக எடுத்தாலும் நீங்கள் எடுத்தும் போடலாம். நான் வந்து இப்போது ஸ்ட்ரைட்டாகவே நான் போடுறேன். பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் போடுங்க. ஏன்னா போட்டோன்னா நம்மளுக்கு வந்து டேர்ன் பண்ணும் போது அந்த ஷேப் வந்து மாறாது. ஸோ குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்செலாம் யூஸ் பண்ணும் போது எப்போவுமே நீங்கள் வந்து போடுங்க. போட்டுட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா ஒரு சுகர் பீடு ஒரு டியூப் பீடு வந்து எடுக்கிறேன். எடுத்து நீடில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது ஏன் நம்மளுக்கு வந்து சின்னதாக வருதுன்னா, இந்த பீடு வந்து ஷேப் வந்து கொஞ்சம் பிக்கு ஸ்மால்னு கலந்து வரனால எனக்கு வந்து இப்படி வருது. ஸோ நீங்கள் போடும்போது பார்த்துட்டு ஈவனாக இருக்கிற பீடாக பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி போடுங்க. இல்லை நான் வந்து தனித்தனியாக போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சேர்த்து போட்டோம் இல்லை, சுகர் பீடும் டியூப் பீடும் சேர்த்து நான் போட்டேன் இல்லை. இப்போ வந்து தனித்தனியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தனித்தனியாக நம்ம போடும் போது இதில் ஒரு லாக் ஒன்று போடணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு சுகர் பீடு வந்து ஒன்று ஆட் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரியே நீங்கள் இதில் வந்து ட்ரை பண்ணலாம். என்னென்னா இதில் வந்து கேப் கொஞ்சம் தெரியும். நம்ம சேர்த்து போடும் போது இதில் வந்து கேப் தெரியாது, இதில் வந்து கேப் வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இதை வந்து நீங்கள் போடுங்க. நீங்கள் கேட்பீங்க ஃப்ளவர் டிசைனில் வந்து நம்ம போட்டோம்னா, ஃப்ளவர் டிசைனில் வந்து நம்ம தனித்தனியாக போட்டாரா அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 2 டைப்பாகவும் போடலாம். இந்த மாதிரியும் போடலாம். ஏன்னா இது போடும் போது பாருங்கள், இது அசையுது. நம்ம இது போடும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஓகேவா, நீங்கள் வந்து நான் சொன்ன போல் இதில் வந்து தனித்தனியாகவே போடுங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக போட்டால் லென்த் ஆகும் இல்லையா, வீடியோ லென்த் ஆகுனால நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணும்போது, பிகினர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணும்போது ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வந்து நகராது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் கை வந்து கீறும். அதனால் நீங்கள் வந்து போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. த்ரெட்டோ வந்து அறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து எனக்கு பழகுனால எனக்கு த்ரெட்டு வந்து எனக்கு கட் ஆகலை.
இது ப்ளவுஸோட நெக்கு ஷேப்லாம் இருக்குது இல்லையா, நெக் சைட்லலாம் வந்து இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போடலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம நிறைய டைப் வந்து பார்த்துருக்கோம், அதாவது ஒன்றுத்துலேயும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதவும் போடலாம். ஆரியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிசைன் இருக்குது, அதை வந்து நம்ம எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து அது வந்து மாறுபடும். ஸோ நீங்களாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். எது போட்டாலும் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்னால் ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம வந்து இதை டேர்ன் பண்ணணும். வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களாம் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருங்க. என் வீடியோ எந்த வீடியோ பார்த்தாலும் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்ட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். என்னுடைய குரூப்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், லிங்க்கும் நான் தரேன். கிளாஸோட டீட்டெயில் என்ன, அமௌண்ட் என்னன்னு நீங்கள் வந்து அது மூலயமா கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம அதுக்கேற்றாப்புல நம்ம ஷேப்புக்கு ஏற்றாப்புல நம்ம ஸ்டிச்சு போடும் போது இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இது வந்து நெக்குவோட மாடலில் பேக் சைடு இருக்கு இல்லையா, அங்கே போல் ஸ்லீவோட கீழ் இருக்குல்ல, ஸ்லீவோட பார்டர் அந்த இடத்துல வந்து இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போடலாம். போட்டுட்டு அதில் வந்து நம்ம நடுவில் வந்து மோட்டிவ் போல் என்ன டிசைன் கொடுக்கலாம், அதாவது சமிக்கி இல்லை சக்கரி, அதுவும் நம்ம இந்த இடத்துல கொடுத்தோம்னா பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்னுடைய வீடியோவில் சேனலில் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் நான் சொல்ல கீழே கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோலாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து என்ன ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சென்டரில் எங்கள் சக்கரி சமைக்கி அதுவும் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோன் இருக்குது இல்லையா, கிளிப் ஸ்டோன், குந்தன் ஸ்டோன், அதுவும் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இல்லை எனக்கு வந்து சிம்பிளாக போதும்னா நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போது நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு நேராக தான் நம்ம வந்து எல்லாமே ஃபினிஷிங் வந்து இது பண்ணணும். நான் வந்து இப்போ இங்கே மாற்றி போட்டேன் இல்லையா, அதுவும் பரவாயில்ல. நீங்கள் வந்து ரெண்டு சைடும் வந்து சுகர் பீடு வந்து ஆட் பண்ணியும் போடலாம், இங்கேயும் சுகர் பீடு ஆட் பண்ணியும் போடலாம். நான் இந்த இடத்துல போட்டேன், அதனால் பரவாயில்ல. இப்போ நான் இன்னும் சுகர் பீடு வந்து மேலே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அதில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது ஒரு சுகர் பீடு நான் ரெண்டுமே எடுக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து தனித்தனியாக எடுத்து போடுங்க, அதுதான் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நம்ம ஆரியில் வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். அது நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். பார்த்தீங்களா, எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் லைன் வந்து வரைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து நீட்டாகவும் இருக்கும், ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எண்ணாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.